சிவகிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட உச்சிமேடு பகுதியில் மேகரையான் தோட்டம் அப்படின்னு ஒரு இடத்துல வாய்க்கால் கால்வாயை ஒட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் அப்படின்னு 2 பேர் வயதான தம்பதியர். அவங்கள மர்ம நபர்கள் கொலை செய்து அவங்க வீட்டில் இருந்து சுமார் 10.25 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதான தகவலின் அடிப்படையில் கடந்த 1ஆம் தேதி 1/5/2025 அப்போ சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக 12 சிறப்பு படைகள் தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு செய்கிறது, செல்ஃபோன் அனாலிசிஸ் பண்ணுறது, பழங்குற்றவாளிகளை தணிக்கை செய்கிறது, ஜெயில் ரிலீஸில் வந்த குற்றவாளிகளை செக் பண்ணுறது, இது போன பல்வேறு விதங்களில் நடவடிக்கைகள் எடுத்து வந்தோம். அதே போல் இதுபோல் தனியாக இருக்கின்ற பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கெனால் பீட் அப்படின்னு சொல்லி வாய்க்கால் கரையோரமாக கெனால் பீட்ஸ் அனுப்பினோம், ஆர்ம்டு பீட்ஸ் அனுப்பியிருந்தோம், பட்ரோல்ஸ் அனுப்பியிருந்தோம், வெஹிக்கிள் செக்ஸு பண்ணினோம். அதேபோல் எனுமரேஷன் எடுத்து இதுபோல் எங்கெங்கே வீடுகள் இருக்குது அப்படின்னு எனுமரேஷன் எடுத்து அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி சிசிடிவி கேமராஸ் போடுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இது ஒரு பக்கம் பண்ண அதே சமயத்தில் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதில் எங்களுக்கு கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸினுடைய அடிப்படையிலையும் பழங்குற்றவாளிகள் முன்னாடி வழக்குகள் இருக்குது அந்த மாதிரி ஆட்களுடைய விவரங்களை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுலேயும் அரச்சலூர் பகுதியில் இந்த நிறைய பேர்த்த விசாரித்தோம். இதில் அரச்சலூர் பகுதியில் இருந்து ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் அப்படின்னு ஒரு 3 பேரை அதில் விசாரித்தோம். இதில் முதல்ல ஆச்சியப்பன் அப்படிங்கிறத பிடிச்சதை விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன், ரமேஷோட சேர்ந்து பண்ணதாக அவர் ஒப்புக்கிட்டார். மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்டருந்து இந்த 3 பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலை பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு. அவர் உருக்கி கொடுத்துருக்காரு, அவரும் அதை கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. அந்த உருக்கி வீட்டில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அதை இன்காட்டா இருக்கக்கூடிய நகை சுமார் 82 கிராம் அந்த கட்டி அதையும் ஆத்தியப்பன் வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம். இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. தெய்வசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வழக்கு சிபிசிடி விசாரணையில் இருக்குது. அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில். அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மேல்நடவடிக்கை எடுப்போம். இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட நகை, திருடி எடுத்து போய் உருக்கப்பட்ட நகை, பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், பயன்படுத்தப்பட்ட 2 வீலர், அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்ஃபோன், இது எல்லாமே இவங்க சீஸ் பண்ணப்பட்டிருக்குது. மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் விசாரணை இதுவரைக்கும் விசாரத்தில் இவங்க 3 பேர் தான் ஒரே இதாக செயல்பட்டு வராங்க. 3 பேருமே பழங்குற்றவாளிகள் ஒன்றா இருந்தவங்க. இதுக்கு முன்னாடி 2015ஆம் ஆண்டில் ஒரு 5 வழக்குகள் இவங்களுக்கு இருக்குது. ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ், சொத்து வழக்குகள். அந்த 5 வழக்குகளையும் விடுதலை ஆயிடுச்சு. அதன் பிறகு இவர்கள் மேல் ஸ்பெசிஃபிக்கான வழக்குகள் இல்லை. இப்போ சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி விசாரித்து மேற்கொண்டு முடிவெடுக்கும். ஆமாம், 2015 அந்த வழக்குகளையும் இவங்களை ஒன்றா போனவங்க தான். இவங்களோட இன்னொருத்தர் இருந்திருக்கார், ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த 3 வழக்குகளுக்கும் இந்த இப்போ போட்ட வழக்குகளில் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் மேற்கொண்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க 3 பேரும் பிடிபடுவதற்கு முக்கியமான துப்பா இருந்த தடயமா இதை வச்சு அவங்கள நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜஸா வேற ஏதாவது கையில் இல்லை 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் மட்டும் ட்ராவல் பண்ணுது.
நைட் டைம் அப்படிங்கிறனால அதில் முழுமையான தெளிவான ஃபுட்டேஜ் அப்போ இல்லை. இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து அது எங்கே அந்த நேரத்தில் மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அதனால் அதை வைத்து எங்கெங்கே மூவ் ஆகுதுங்கிறத ஃபாலோ பண்ணும் பொழுது இது அந்த மூமெண்ட்டு பழைய பாளையம் பக்கம் வரைக்கும் எங்களால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வர வைக்க முடியுது. அதன் பிறகு அதனுடைய மூமெண்ட்டு தெரியலை. இப்போ இந்த சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இவங்களுடைய இருப்பிடமும் அந்த பகுதியில் தான் இருக்குது. இப்போ இங்கே பழைய குற்றவாளிகள் யார் யார் இருக்கிறா, முன்னாடி வழக்கு செஞ்சு யார் யார் இருக்கா, ஜெயில் ரிலீஸ் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எடுத்து விசாரித்து வரும் பொழுது இவங்க இதை ஒத்துக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் அஃபெண்டர் மாதிரி எந்த ஒரு தடைகள் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ நுணுக்கமாக ஐடியா இதுக்கு எனவே ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க வெளியூர் அந்த மாதிரிலாம் இல்லை, இவ்வளவு நுணுக்கமாக எப்படி சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஆச்சியப்பன் அப்படிங்கிறது இந்த தேங்காய் உரிக்கிறது, தேங்காய் தோப்பில் போய் தேங்காய் வாங்குறது, இது போன்ற தொழிலில் இருந்திருக்காரு. அதனால் அந்த மாதிரி இடங்களை அவர் தேடி போகும் பொழுது அந்த இடத்த பார்க்குறாரு. அங்கே தனியாக இருக்கிறாங்க, வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க, வீடு தனியாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஸோ இங்கே நம்ம அவேர்னஸ் பண்ணால் தெரியாதுன்னு அவர் நினைக்கிறார். இது தான் அவங்களுடைய இதுபடி தெரிய வருது நமக்கு. சார், இந்த சிவகிரி பகுதியில் செக் போஸ்ட் தான் அங்கே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கிராமத்தில் பயத்திலே இருக்காங்க. அந்த பகுதியில் தான் நிரந்தரமாக டவுன்லேயும் இருக்காங்க. செக் போஸ்ட்டை தான் இந்த ஒரு ரெண்டு இடத்துல அமைக்கணும். இல்லை, இப்போ அதை ஸ்டடி பண்ணுவோம். ஏன்னா இது ப்ரிவென்ஷனுக்காக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். முன்னாடி ஒரு 10 கனால் பீட் அனுப்பியிருந்தாங்கன்னா இப்போ இந்த சமீப காலங்களில் 26 கெனால் பீட்ஸு அது ஆர்மோட மூவ் பண்ணுறாங்க. அந்த தோட்டத்து வீடுகள், பண்ணை வீடுகளில் போலீஸ் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, தகவலை பரிமாறிக்கிறாங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம், எங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம், அவங்க நம்பர்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறோம். எந்த தகவலாக இருந்தாலும் பேசுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். எந்த சிறிய தகவலாக இருந்தாலும் உடனே செக்அப் பண்ணோம். இந்த சமீபத்தில் கூட சில தகவல் வந்து உடனே போலீஸ் பண்ணது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பண்ணிட்டுருக்கோம். ஒரு செக் போஸ்ட் போடுறதுடைய தேவையை பார்த்து இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஒரு நடவடிக்கை பார்த்துட்டு பண்ணணும். அந்த வழக்குக்கும் இந்த சம்பவத்துக்கும் இவங்களுக்கு தொடர்பு. இப்போ இவங்க நம்ம எவிடன்ஸோடு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறது நம்ம சிவகிரி மேகரான் பாளையத்திலான கேஸு. அவினாசி பாளையத்தில் நடந்த கேஸை சொல்கிறாங்க. அது இல்லாமல் சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த வழக்கில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறக்குரிய மேற்கொண்டு விசாரணை பண்ணிவிட்டு வேறு என்ன சாட்சிகள் கிடைக்குது, நமக்கு வேறு என்ன ஆதாரங்கள் கிடைக்குது, இதை பார்த்துட்டு அதை அப்போ ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். சொல்லியிருக்கிறாங்க, சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை ஏன்னா நமக்கு மீண்டும் அவங்கள நீதிமன்ற அனுமதியோடு எடுத்து விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அதில் உரிய வேறு தடயங்கள் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிற பட்சத்தில் அதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து விசாரிக்க வேண்டியிருக்கும். இல்லை, இப்போதைக்கு இது அவன் கையில் வச்சுருந்து இதை தான் பண்ணியிருக்கிறோம். பட் இவங்க வழக்கில் சம்மந்தப்பட்டு சொல்கிறது அதை கொண்டு விசாரிக்க டைம் தேவைப்படும். விசாரிச்சுட்டு வேறு அந்த வழக்கில் எப்படி பண்ணாங்க, என்ன அதுக்கு என்ன நமக்கு என்ன ஆதாரங்கள் கிடைக்கிது, இதை பார்த்துட்டு அதை அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். இப்போதைக்கு இந்த தான் நம்ம சீஸ் பண்ணிக்கிறது. இந்த வழக்கில் உரிய வெப்பன், இதுக்கு இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இறந்து போனவருடைய நகை இன்கார்ட்டாக எடுத்துருக்குது. அதேமாதிரி இந்த செல்ஃபோனை சீஸ் பண்ணி வைக்கிறது. சார், வீட்டில் இருந்து 1 லட்சம் பணம் கேஷ் பையன் சொல்கிறாரு. இல்லை, இவங்களை விசாரித்த போது இது வரைக்கும் பணம் எடுத்ததாக சொல்ல, நகை எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. தாலி, செயின், வளையல், தோடு, இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சுமாராக 10.25 சவரன். அதை உருக்கி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வச்சுருந்தது ஏறக்குறைய சுமாராக 82 கிராம். இவங்க சொல்கிற கணக்குப்படி கட்டைகள், அதான் சீஸ் பண்ணது கட்டை தான், மரக்கட்டை தான். அந்த ஆயுதங்கள் அவங்க பட்ட காயங்களும் அதுக்குரிய காயங்களாக தான் இருக்குது. அதுபோல் பிளண்ட் வெப்பனில் அடித்த காயங்கள் தான் அவங்க 2 பேர்த்துக்குமே இருக்குது. பொதுவாக கையை வெட்டிருக்காங்க. பொதுவான வயதான தம்பதியர் இந்த வழக்கில் கழட்டி கொடுத்துருவாங்க. இவங்க கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குற்றவாளி விசாரணை தகவல் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து போயிட்டா இவருக்கு அவங்க சொல்ல முடியாது இல்லையா, அடையாளம் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் பண்ணதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த வழக்கில் 60 கிலோமீட்டர் சுற்றுலா சிசிடிவியில் பார்த்தாங்க. சிசிடிவியில் சப்போர்ட்டாக இருந்துச்சு, எவ்வளோ கேமராஸ் பார்த்தோம்? இல்லை, இப்போ சொன்னேனே, ஏறக்குறைய 60 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி நம்ம சிசிடிவி பார்த்தோம். நமக்கு அந்த சிசிடிவியில் நம்ம கிடைச்ச அந்த அடையாளம், இந்த வழக்குக்கு நமக்கு கிடைத்த அடையாளம் அந்த ஒரு 2 வீலர் ஒரு வண்டி மூவ் ஆகிறது, அது எவ்வளோ வரைக்கும் போகுது, எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது, அதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணதுனுடைய ஃபஸ்ட்டு க்ளூ. அதன் அடிப்படையில் மேற்கொண்டு இந்த பகுதியில் யார் யார் இருந்திருக்கலாம், யார் பண்ணியிருக்கலாம், அப்படிங்கிற இது. மற்ற எல்லா பகுதியிலையும் பழங்குற்றவாளிகள், மற்றது எம்ஓ கிரிமினல்ஸு,
இதை தணிக்கை பண்ணாலுமே இது ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி வந்திருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் அதிகமாகும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிறவங்க விசாரிக்கும் பொழுது நமக்கு இந்த தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் பிடிக்கும் பொழுது அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ், வயசானவங்களுக்கு அந்த அளவுக்கான தெளிவு இல்லாட்டா கூட அவங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்க மூலமாக நாங்கள் சென்சிடைஸ் பண்ணுறோம், அவங்ககிட்டையும் பேசுகிறோம். இப்போ நம்ம காவல்துறை சார்பாக முயற்சி எடுத்து போடக்கூடியது நம்ம அதை ஃபாலோ பண்ணி அது பெரிய ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். காவலர் பற்றாக்குறை காரணமாக ரோந்து பணிகளில் காவலர்கள் ஈடுபட்டு நிறைய சிரமம் இருக்கக்கூடிய காவலர்களை வைத்து நம்ம சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவை ஏற்படும் பொழுது பக்கத்து ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்து சப்டிவிஷன்ஸோ மாவட்டங்கள்லேருந்தோ நம்ம காவலர்களை கூடுதலாக எடுத்து எங்கே தேவையோ அந்த பகுதியில் பயன்படுத்தி போதுமான அளவுக்கான பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம். இந்த கெனால பீட் போட்டுருக்கா சொல்லிங்க, செக் பாயிண்ட் வச்சு இது இன்னும் தொடருமா? எத்தனை நாளைக்கு? அது நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம பாதுகாப்புங்கிறது நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை. அதனால் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்ருப்போம். எல்லா பகுதியிலையும் ப்ரிவென்ஷனுக்காகவும் தனியாக இருக்கக்கூடிய எங்கள் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காகவும் பொதுமக்கள் நம்பிக்கை நல்லா இருக்குனுங்கிறதுக்காகவும் பொதுமக்களோட காவல்துறையோடும் நல்லா இருக்குனுங்கிறதுக்காகவும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு சார். இவர்கள் பழங்குற்றவாளின்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது அவங்களை கண்காணிக்க தவறிட்டோமா காவல்துறை அல்ல தனிப்படை? ஏன்னா சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் 2015 அந்த காவல் நிலையத்தில் எல்லைக்குட்பட்ட இல்லை பக்கத்தில் இருக்க காவல் எல்லைக்குட்பட்ட விசாரிச்சிருந்தோம்னாவே இந்த விஷயத்தை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று அண்ணாமலை, அதாவது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அண்ணாமலை 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அழுத்தமும் காவல்துறைக்கு இருந்ததா? 10க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடர்புடையதாக நீங்கள் சொல்லுங்கள் சார். அவங்களை ஃபாலோ பண்ண முடியும், காவல்துறையினுடைய குறைபாடு. அதாவது இப்போ ஒரு பழங்குற்றவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் 2 பேர் அல்ல, பல்வேறு விதமான குற்றங்கள், பல்வேறு விதமான குற்றவாளிகள் எல்லாத்தையும் தான் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வழக்கு இதாகும் பொழுது அந்த சமயத்தில் உடனடியாக சில குழு கிடைக்கலாம், சில வழக்குகளில் காலம் கடந்து கிடைக்கலாம். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2 வாரங்களுக்கு சில நாட்கள் மேலே இது ஒரு சீரியஸான வழக்குன்னு சொன்னோம். பட் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த குற்றவாளிகள் நம்ம தொடர்ந்து விசாரிக்க தான் செய்வோம், பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் ஒரு குற்றவாளியை எந்த விதமான ஒரு குழுவும் இல்லாமல், அவருக்கு எதிரான நமக்கு எந்த சின்ன சாட்சிகளோ இதோ இல்லாமல் எடுத்த உடனே கைது பண்ண முடியாது இல்லையா? அதனால் விசாரித்து எப்போ நமக்கு அந்த இது கிடைக்குதோ அந்த சமயம் கைது பண்ணுவோம். அதர்வைஸ் இந்த பழங்குற்றவாளிகள் தணிக்கை செய்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கூடிய நடைமுறை அது பண்ணிகிட்டே தான் இருப்போம். பலர் உங்கள் பிரசலோடு சொல்லியிருப்பாங்க, எங்களை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கூட போட்டிருப்பீங்க. அப்போ நாங்கள் விசாரிக்கிறது தான் அர்த்தம். அதனால் அது நடைமுறை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். போலீஸில் இதை கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு வழக்காச்சுன்னா கண்டுபிடிக்க வேண்டியதும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் காவல்துறையோட கடமை. இதை நாங்கள் தொடர்ந்து எப்பவுமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த விசாரணையில் அந்த மாதிரி ஒன்றும் இது வரைக்கும் இல்லை. இவர்கள் அந்த முன்னாடி ஆனால் பர்க்லரிஸ் அது பண்ணியிருக்காங்க, வீட்டில் போய் திருடிட்டு வர்றது. அதன் பிறகு இப்போ இந்த வழக்கில் இதுக்கு வந்திருக்காங்க. இப்போ அடித்து கொலை பண்ணிட்டு சாட்சி இருக்காதுங்கிறனால இந்த அப்படி பண்ணியிருக்கிறாங்க. கூலிப்படையாக நாங்கள் போனோங்கிற மாதிரியான தகவல் அவங்ககிட்ட இல்லை, நம்மகிட்டையும் அந்த மாதிரி விசாரணை இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த வழக்கில் தான் இருக்குது. இவங்க நாங்கள் இதில் இன்வால்வ் ஆனோன்னு சொன்ன மற்ற வழக்கில் நம்ம விசாரிப்போம். இல்லை கன்விக்ஷன் இல்லை. 2015 இவர்கள் செய்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு சுமார் மே மாதம் இருந்து 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்காங்க, சுமார் 9 மாதங்கள். அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க. அந்த வழக்கு விடுதலை முடிஞ்சிருக்கு. சொன்னேன் இல்லையா, கண்ணக்களவு வழக்குகள், வீட்டில் திருடின வழக்கு, அந்த மாதிரி வழக்குகள். அப்போ இந்த மாதிரி கேஸ் தெரியும். அந்த 5ல் இந்த கேஸ் இப்படி ஒன்றும் இல்லை. இல்லை 12 தனிப்படைகள் அமைச்சு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷனுக்கு நிறையா காவல்துறையினர் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இது மேற்கொண்டு இந்த வழக்கில் இன்னுமே நம்ம அடுத்த தொடர் நடவடிக்கைகள் பண்ணிட்டு இருக்குது. அதன் பிறகு நல்லா பணிபுரிந்தவர்களுக்கு அவர்கள் கௌரவிக்கப்படுவாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கேன்னா இந்த கேஸுடைய அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்னென்ன இது விசாரிக்கணும், இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வழக்கில் மொத்தம் எத்தனை காவலர்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்கிற பணியில்? அது நான் சொன்னேனே, 12 தனிப்படைகள். ஏஎஸ்பி இருந்தாங்க, 2 ஏடிஎஸ்பி இருந்தாங்க, டிஎஸ்பிஸ் இருந்தாங்க, காவலர்கள் இருந்தாங்க. ஒரு தனிப்படையில் 5 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு தரப்பில் 8 பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு உரிய ஃபுல் டீட்டெயில். பொதுவான ஒரு கருத்து வெளியாயிடுச்சு, குற்றவாளிகளுக்கு ரொம்ப பெரிய சிவியரான கேஸ் இது, குற்றவாளிகளை பிடிச்சா சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தகவல் பரவச்சு.
அதுக்கான வேலை இந்த இடத்துல இல்லையா? நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை தானே எடுக்க முடியும். நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பாத்ரூம்லாம் நல்லா தானே சார் இருக்கு கடத்தூர்ல. சார் அந்த பையன் வீட்டு சாவி வாங்கல அப்படின்னு சொல்லி அப்போ வாங்கிட்டாரா அவரு? சிவகிரி சார் அவர் ராமசாமி இல்லை செக்அப் பண்ணி சொல்லுங்கள். அதே நேரத்தில் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கிராமப்புறத்துக்கு இல்லை நம்ம கிராம மக்களுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அதை நான் பேச முடியாது இல்லையா. கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கைட்டு தான் நான் போகிறோம், அவங்ககிட்ட பேசுகிறோம். இந்த சம்பவம் நடந்த இடத்துல கூட வந்து எல்லோரும் போனாங்க, எஸ்பி போனாங்க, நான் போயிருந்தேன், டிஐஜி போனாங்க, ஏடிஜி போனாங்க. நாங்கள் செய்ய வேண்டிய கடமை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ரிமாண்ட் பண்ணியாச்சா சார்? ரிமாண்ட் வாங்கியாச்சு, ரிமாண்ட் எடுத்து போயிட்டுருக்கோம். இல்லை கோர்ட் ஈரோடு எழுமாத்தூர் கோர்ட், சிவகிரி காவல் நிலையம்ங்கிறதுனால இது எழுமாத்தூர் கோர்ட். அப்போ அது 2/6 வரைக்கும் ரிமாண்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஈரோடு முதிய தம்பதி கொலை தொடர்பாக ஐஜி செந்தில்குமார் விளக்கம் அளித்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.